மை சேனல் இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸில் வந்து எக்ஸசைஸ் 5.1ல் வந்து சம் நம்பர் தேர்டில் வந்து ஒன்று தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 புள்ளி கொடுத்துட்டு முக்கோணத்தின் பரப்பளமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பீங்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம். நார்மல் ஃபார்முலா தான், அந்த எக்ஸ் ஃபார்முலா தான். ஈக்குவல் 1/2. ஓகே, அது வந்து நம்ம முக்கோணத்தின் பரப்புன்னு ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். 1/2 ஓப்பன் ப்ராக்கெட், மேலே வந்து x1 x2 x3, இப்போ வந்து x1 y1 y2 y3, திரும்பவும் y1 க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஃபார்முலால இந்த நம்பர்ஸ் எடுத்து கொடுக்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் பரப்பு வந்து நம்மளுக்கு 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதில் வந்து 20 சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். 20 = 1/2. x1 நம்மளுக்கு வந்து 0 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 0. நெக்ஸ்ட் வந்து x2 நம்மளுக்கு வந்து p கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து x3 வந்து நம்மளுக்கு 6, திரும்பவும் வந்து 0. x1ங்கிறது வந்து 0 கொடுக்குறாங்க, 0. நெக்ஸ்ட் வந்து y1 0, y2 வந்து 8, y3 வந்து 2 கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நம்மளுக்கு வந்து y1, அதனால நம்ம 0 கொடுக்கணும். நெக்ஸ்ட் 1/2 ப்ராக்கெட். இப்போ வந்து நம்ம வந்து பெருக்கிறதுக்காண்டி நம்ம அம்புக்குறி போட்டுக்கலாம். 20 வரும். ஓகே, 0 × 8 வந்து நமக்கு 0. நெக்ஸ்ட் வந்து p × 2 + 2p + 6 × 0 0 மைனஸ், அதுக்கு வந்து 0 × p 0 + 8 × 6 48 + 2 × 0 0 ஹோல் க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஹோல் க்ளோஸ் ஓப்பன் ப்ராக்கெட், 2p - 48. இங்கே 20 வரும். p தேவைங்கிறதுனால நம்ம இங்கிட்ட உள்ள நம்பர்ஸ்லாம் இங்கிட்டு கொண்டு போக போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம 48 கொண்டு போனால் நம்மளுக்கு வந்து மைனஸில் இருக்கிறது வந்து இங்கே ப்ளஸ் ஆயிரும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 68 கிடைக்குமா? ஓகே, இப்போ வந்து 68 இருக்கும். 68 இதை வந்து நம்ம இந்த சீக்வலுக்கு இந்த சைடு ஒன்று போது தலையிலேயே அம்மாறும். அப்போ வந்து × 2, இந்த 1ங்கிறத வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதை வந்து அப்படியே விட்டுறோம். = 2p. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து p தேவை, அதனால வந்து மற்ற இதெல்லாம் வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போக போகிறோம். அப்போ வந்து இந்த 1/2 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வரும்போது 2/1 ஆயிரும். நம்மளுக்கு கீழே உள்ள 1ங்கிறது தேவையில்லை, அதனால வந்து நம்ம 2னே போட்டுக்கலாம். 20 × 2 40 40 = ஓப்பன் ப்ராக்கெட் 2p - 48. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த pங்கிறது தேவைனால இந்த 48 நம்ம இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ வந்து 48 + 40, அப்போ நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது என்னன்னா 88 கிடைக்கும். அப்போ வந்து 88 = 2p. இப்போ வந்து நம்மளுக்கு p தான் தேவை, அதனால வந்து நம்ம 2 அந்த சைடு கொண்டு வரும்போது பெருக்கல்ல இருந்து இந்த சைடு வரும்போது வகுத்தலாம் மாறுது. அப்போ வந்து 88/2 = p. இப்போ வந்து நம்ம இதை அடி கொடுக்க போகிறோம். 4 × 2 4 × 2 4 × 8. அப்போ p = 44. Thank you for watching this video.